அனைவருக்கும் வணக்கம். உன் கைரேகை பார்த்து உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஏனென்றால் கையே இல்லாதவனும் கூட எதிர்காலம் உள்ளது என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பில் உள்ளோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் அதனுடைய சின்னங்கள். இதை பற்றி தான் பார்க்குறோம். தேசிய அரசியல் கட்சிகள் இப்போ இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. சில கட்சிகள் பதிவு செய்த கட்சிகளாக இருக்குது, சில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்குது, சில கட்சிகள் பதிவு செய்து அங்கீகாரம் இல்லாத கட்சிகளாகவும் இருக்குது. சரிங்களா? அப்போ தேசிய கட்சியாக ஒரு கட்சி ஆகணும், அதுக்கான ஒரு தகுதியை பெறணும் அப்படின்னா அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் தகுதியெல்லாம் நம்ம தேர்தலையும் வகுத்திருக்காங்க. அப்படி அந்த தகுதிகளை நிர்ணயிக்க பெற்று எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவில் தற்போது வெறும் 6 கட்சிகளாக தேசிய கட்சிகளாக இருக்குது. அந்த கட்சிகளை பார்க்கணும். அந்த கட்சிகளுடைய சின்னங்கள், கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு, அந்த கட்சிகளுடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த வகையில் முதலாவது நான் பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஷார்ட்டா பிஜேபி அப்படிம்பாங்க. இந்த கட்சியோட சின்னம் நமக்கு தெரியும். நம்ம தேசிய மலரான தாமரை சின்னம் தான் பிஜேபியோடைய சின்னமாக இருக்குது. இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1980ஆம் ஆண்டு. இந்த கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய தலைவர் ஜே.பி. நட்டா என்பவர் இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். 1885ஆம் ஆண்டு தொடங்கப்படுது, நமக்கெல்லாம் தெரியும். ஓகேங்களா? இது ஷார்ட்டா ஐஎன்சி சொல்லுவாங்க, இந்திய நேஷனல் காங்கிரஸ். ஷார்ட்டா ஐஎன்சி. இந்திய தேசிய காங்கிரஸோடைய சின்னம் கை சின்னம். ஓகேங்களா? தொடங்கப்பட்ட ஆண்டு 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சரிங்களா? இந்த கட்சியோடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு. ஓகேங்களா? மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய தேசிய கட்சி என்ன சொல்லி பார்த்தோம்னா, இந்திய தேசியவாத காங்கிரஸ், என்சிபி அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த கட்சியோடைய சின்னம் கடிகாரம். இந்திய தேசியவாத காங்கிரஸுடைய சின்னம் கடிகாரம். கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1999 ஜூன் மாதம் 10ஆம் தேதி. இந்த கட்சியின் தலைவராக சரத்பவார் இருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பகுஜன் சமாஜ் கட்சி, பகுஜன் சமாஜ் வாடி அப்படிம்பாங்க. பகுஜன் சமாஜ் ஜோடி, ஷார்ட்டா பிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய கட்சி. ஓகேவா? இந்த கட்சியோடைய சின்னம் யானை சின்னம். கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த கட்சியுடைய தற்போதைய தலைவராக செல்வி மாயாவதி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிம்பாங்க. 2 கட்சிகளுக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தற்போது தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுக்கப்படலை. அவங்களுடைய அந்த தகுதிகள் இறந்துட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தேசிய கட்சியாக இருக்குது. அதாவது சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் அப்படி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கட்சியோட சின்னம் பார்த்தா அறிவாள், கத்தி மற்றும் நட்சத்திரங்களை கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கட்சி தொடங்கப்பட்ட 1964 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி. இந்த கட்சியுடைய தற்போதைய தலைவராக சீதாராம் யெச்சூரி அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆம் ஆத்மி கட்சி, ஷார்ட்டா ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டி, அது ஷார்ட் ஃபார்ம் ஏஏபின்னு கொடுப்பாங்க. இந்த கட்சியோட சின்னம் துடைப்பம் சின்னம். சரிங்களா? டெல்லியில் அந்த கட்சி 2012 தொடங்கப்பட்டப்ப மிகப்பெரிய வரவேற்பு பெற்று காட்சி பிடிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? கட்சி தொடங்கப்பட்டது 2012 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது காந்தியடிக்கு 14 அன்னைக்கு தொடங்கியிருப்பாங்க. இந்த கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த கட்சியும் தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஸோ மொத்தமாக இதோட இந்தியாவில் தற்போது இன்றைய தேதி வரை தேசிய கட்சியில் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இந்த 6 கட்சிகள் தான். சரிங்களா? இதே போல நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் வேறு தகவலுடன் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.